வணக்கம். இன்னைக்கு நாம உண்ணா நோன்பு, அதாவது விரதம் இருக்கிறத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். டாக்டர் ஜேசன் ஃபங், ஜிம்மி மூர் இவங்களுடைய எழுத்துக்கள் அடிப்படையில இந்த அலசல் இருக்கும். இதுல விரதத்தோட வரலாறு, அதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல், அப்புறம் சில தப்பான கருத்துக்கள், நன்மைகள், எப்படி பண்றதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்துலேருந்தும் முக்கியமான விஷயங்களையும் உங்களுக்கு பிராக்டிக்கலா யூஸ் ஆகிற குறிப்புகளையும் எடுத்து சொல்றது தான் எங்க நோக்கம். ம். டாக்டர் ஃபங்கோட அனுபவத்திலேருந்தே ஆரம்பிக்கலாமா? அவர் எப்படி இந்த விரதத்துக்கு வந்தார்? வழக்கமான சிகிச்சை முறைகள் ஏன் வேலை செய்யலன்னு யோசிச்சார் இல்லையா? ஆமாம், அது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது உடல் பருமன், டைப் 2 டயபிட்டீஸ், இதுக்கெல்லாம் காரணம் வெறும் கலோரிகள் மட்டும் இல்ல, ஹார்மோன்களோட பங்கு, குறிப்பா இன்சுலின் பங்கு ரொம்ப முக்கியம். நம்ம சாப்பிடும்போது ரத்தத்துல சர்க்கரை ஏறும். அப்போ இன்சுலின் சுரந்து அந்த சர்க்கரைய செல்லுக்குள்ள அனுப்பும். மிச்சம் இருக்கிறத கொழுப்பா சேமிக்கும். இது நார்மல் தான். ஆனா தொடர்ந்து நிறைய சர்க்கரை, மாவுச்சத்து சாப்பிடும்போது இன்சுலின் அதிகமாயிட்டே இருக்கும். போக போக செல்கள் இன்சுலினுக்கு சரியா ரெஸ்பாண்ட் பண்ணாது. இதுதான் இன்சுலின் எதிர்ப்பு. ஓ, இதனால உடம்பு இன்னும் அதிகமா இன்சுலின் சுரக்க ஆரம்பிக்கும். இது ஒரு ஜெச்சாரவினி குரூவ் மாதிரி. அதிக இன்சுலின், அதிக எதிர்ப்பு, இன்னும் அதிகம், இப்படி போயிட்டே இருக்கும். இங்கதான் விரதம் முக்கியமா வருது. அது இந்த சுழற்சியை உடைக்க உதவுது. அந்த மூல காரணமான அதிக இன்சுலினை குறைக்க வழி செய்யுது. சரி சரி. அப்போ முதல்ல விரதம்னா என்ன? அது பட்டினியிலிருந்து எப்படி வேறங்கிறத சொல்லிடுவோம். ஏன்னா சில பேர் பயப்படுறாங்க. ஆமா ஆமா. விரதங்கிறது நாமளே விரும்பி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது. இது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா பட்னிங்கிறது வேற. அது உணவு கிடைக்காத நிலைமை, கண்ட்ரோல் இல்லாதது. அது உடம்புக்கு கெடுதி. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நாம தினமும் ஒரு வகையில விரதம் இருக்கும். காலை உணவுக்கு இங்கிலீஷ்ல பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்றோம் இல்லையா? ஆமா, விரதத்தை முறிக்கிறது. கரெக்ட். ராத்திரி முழுக்க நம்ம சாப்பிடாம இருக்கோம். வரலாறு பார்த்தாலும் நிறைய கலாச்சாரத்துல, மதத்துல விரதம் இருந்திருக்கு, நல்லதுன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா இப்போ 24 மணி நேரமும் சாப்பாடு கிடைக்கிறதுனால எப்பவும் சாப்பிடணும்னு தோணுது. அதனால விரதம்னாலே பயம் வந்துருச்சு. சரி, அப்போ விரதம் இருக்கும்போது உடம்புல என்ன நடக்குது? சாப்பாடு இல்லாம எப்படி எனர்ஜி கிடைக்குது? நம்ம உடம்புல 2 மெயின் ஸ்டேட்ஸ் இருக்கு. ஒன்னு உண்ட நிலை, அதாவது சாப்பிட்ட நிலை. அப்போ இன்சுலின் அதிகமா இருக்கும். சாப்பாட்டுல இருந்து எனர்ஜி கிடைக்கும், மிச்சம் சேமிக்கப்படும். இன்னொன்னு விரத நிலை. சாப்பாடு இல்லாதப்போ இன்சுலின் குறையும். அப்போ உடம்பு சேமிச்சு வச்சிருக்கிற சக்திய பயன்படுத்த ஆரம்பிக்கும். எதை முதல்ல பயன்படுத்தும்? முதல்ல கல்லீரல், தசைகள்ல இருக்கிற கிளைகோஜன். அது சர்க்கரையோட சேமிப்பு வடிவம். அது ஒரு 24ல இருந்து 36 மணி நேரத்துல தீர்ந்துடும். அதுக்கப்புறம் உடம்பு கொழுப்பை எரிக்க ஆரம்பிக்கும். முக்கிய எனர்ஜியா கொழுப்பை பயன்படுத்தும். இந்த ஸ்டேஜ் தான் கீட்டோசிஸ். கொழுப்புல இருந்து கீட்டோன்னு ஒன்னு உருவாகும். ஓ, இது ஆபத்தான நிலையெல்லாம் இல்ல. இது ஒரு இயற்கையான மெட்டபாலிக் நிலை. சிம்பிளா சொன்னா உடம்பு எனர்ஜி சோர்ஸ சர்க்கரையிலிருந்து கொழுப்புக்கு மாத்துது. இது பரிணாமத்துல நமக்கு கிடைச்ச ஒரு திறன். கேக்க நல்லா இருக்கு. ஆனா இது பத்தி நிறைய பயம், தப்பான கருத்துக்கள்லாம் இருக்கு. ஒன்னொன்னா பார்க்கலாமா? டவுட். விரதம் இருந்தா உடம்பு பட்டினி மோடுக்கு போயிடும், மெட்டபாலிசம், அதாவது சக்தி எரிக்கிற வேகம் குறைஞ்சிடும் சொல்றாங்களே, அது உண்மையா? இது பரவலா இருக்கிற ஒரு தப்பான கருத்து. ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு விரதம் இருக்கும்போது, அதாவது சில நாட்களுக்கு நம்ம அடிப்படை வளர்ச்சிதை மாற்ற விகிதம், அதாவது பிஎம்ஆர் குறையாது. அப்படியா? ஆமா, சில ஆய்வுகள்ல அது அதிகமாகுதுன்னு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு ஸ்டடியில 4 நாள் தொடர்ந்து விரதம் இருந்தவங்களுக்கு பிஎம்ஆர் ஒரு 12% அதிகமாயிருக்கு. ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு காரணம் விரதத்தின் போது நாரபினெஃப்ரின் மாதிரி சில ஹார்மோன்கள் கொஞ்சம் அதிகமாகிறது தான். இது உடம்ப ஆக்டிவா வைக்க உதவுது. உடம்பு சரி, கையில இருக்கிறத அப்புறம் பாத்துக்கலாம், ஸ்டாக்ல இருக்கிற கொழுப்பை எடுப்போம்னு எனர்ஜி சோர்ஸ மாத்துதே தவிர முடங்கி போகாது. ரொம்ப நாள் பட்டினியா இருந்தா அது வேற விஷயம். ஓகே ஓகே. அடுத்த பயம் தசைகளை எரிச்சிடுமோங்கிறது. டாக்டர் ஃபங் சொல்ற மாதிரி வீட்ல விறகு இருக்கும்போது சோஃபாவை பிச்சு எரிக்க மாட்டோம் இல்லையா? ஆமா, அது நல்ல உதாரணம். உடம்புக்கு ஒரு பிரையாரிட்டி லிஸ்ட் இருக்கு. முதல்ல கிளைகோஜன், அடுத்து கொழுப்பு. தசைங்கிறது ரொம்ப முக்கியமான டிஷ்யூ. அது அவ்வளோ சீக்கிரம் வீணாக்காது. உடம்புல கொழுப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஆகுற வரைக்கும், ஒரு 4%க்கும் கீழே போற வரைக்கும்னு வச்சுப்போங்களேன், தசைகளை பாதுகாக்க தான் முயற்சி பண்ணும். ஒரு ஆய்வுல கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விரதம் இருந்தவங்க கொழுப்பை நல்லா குறைச்சிருக்காங்க, ஆனா தசை குறையலன்னு பாத்திருக்காங்க.
இன்னொன்னு, விரதம் இருக்கும்போது நம்ம வளர்ச்சி ஹார்மோன் HGH அதிகமாகுது. அது தசைய பாதுகாக்க உதவும். அதனால போதுமான கொழுப்பு இருக்கிற வரைக்கும் தசையை எரிச்சிடும்னு பயப்பட வேண்டாம். சரி, இதுவும் ஒரு பெரிய டவுட் கிளியர் ஆச்சு. அடுத்தது, ரத்த சக்கரை ரொம்ப குறைஞ்சிடுமோ, அதாவது ஹைப்போகிளைசீமியா வருமோன்னு ஒரு கவலை. குறிப்பா சக்கரை நோய் இல்லாதவங்களுக்கு இது பிரச்சனை தருமா? பொதுவா பார்த்தா ஆரோக்கியமான ஆளுங்களுக்கு, சக்கரை வியாதிக்கு மருந்து எடுக்காதவங்களுக்கு விரதத்தினால ஆபத்தான அளவுக்கு சுகர் குறையிறது ரொம்ப ரொம்ப அரிது. நம்ம உடம்புல சுகர் லெவலை கரெக்டா வச்சுக்க நிறைய மெக்கானிசம் இருக்கு. கிளைகோஜனை பயன்படுத்துறது, தேவைப்பட்டா கல்லீரல்லையே புதுசா குளுக்கோஸ் உருவாக்குறதுன்னு உடம்பு பார்த்துக்கும். விரதம் நீடிக்கும்போது மூளை கூட குளுக்கோஸ்க்கு பதிலா கீட்டோன்களை ஒரு முக்கிய எரிபொருளா பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். சொல்லப்போனா கீட்டோன் மூளைக்கு ஒரு சூப்பர் ஃபியூவல் மாதிரி. அதனால தான் சில பேர் விரதம் இருக்கும்போது ரொம்ப தெளிவா ஃபீல் பண்றாங்க. ஓ. ஆனா இன்னொரு முக்கியமான எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்க்கரை வியாதிக்கு இன்சுலின் அல்லது சில மாத்திரைகள் எடுக்கிறவங்க கண்டிப்பா அவங்க டாக்டரோட ஆலோசனை இல்லாம, அவரோட மேற்பார்வை இல்லாம விரதத்தை ஆரம்பிக்கவே கூடாது. ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மருந்தும் சுகரை குறைக்கும், விரதமும் குறைக்கும். ரெண்டும் சேர்ந்து ரொம்ப குறைச்சிட்டா ஆபத்து. அதனால மருந்து டோஸை அட்ஜஸ்ட் பண்றது அவசியமா இருக்கும். சரி, 4வது சந்தேகம். விரதத்தால ஊட்டச்சத்து குறைபாடு வருமா? கொஞ்ச நாள் விரதம் இருக்கிறதால, அதாவது ஒரு 16 மணி நேரம், 24 மணி நேரம், இல்ல சில நாட்கள். அதனால பெரிய ஊட்டச்சத்து குறைபாடு வராது. ஏன்னா நம்ம சாப்பிடுற நேரத்துல நல்ல சத்தான முழு உணவுகளா தானே சாப்பிட போறோம். ஆமா. அதுல நமக்கு தேவையான வைட்டமின், மினரல்ஸ் கிடைச்சிடும். ரொம்ப நாள் விரதம், ஒரு வாரத்துக்கு மேல பண்றவங்க வேணும்னா ஒரு மல்டி வைட்டமின் எடுத்துக்கலாம்னு டாக்டர் ஃபங் சொல்றாரு. ஓகே. 5வது கருத்து. விரதம் முடிச்சதும் கண்ட்ரோல் இல்லாம நிறைய சாப்பிட்டுடுவோம், அதனால விரதம் இருந்தும் பிரயோஜனம் இல்லாம போயிடும்னு சொல்றாங்களே. அது சில பேருக்கு ஆரம்பத்துல ஒரு சவாலா இருக்கலாம். சில ஆய்வுகள்ல விரதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அதிகமா சாப்பிடுறதா சொல்றாங்க. ஆனா அந்த கூடுதல் அளவு விரதத்துல குறைஞ்ச மொத்த கேலோரிகளை ஈடுகட்டுற அளவுக்கு பொதுவா இருக்காது. அப்படின்னா? அதாவது மொத்தத்துல கேலோரி பற்றாக்குறை இருக்கும். ஜிம்மி மூர் மாதிரி ஆளுங்க சொல்ற மாதிரி விரதம் பழக பழக பசியே கம்மியாயிடும், கொஞ்சமா சாப்பிட்டாலே போதும்னு தோணும். உடம்பு கொழுப்பை எரிக்க பழகிட்டா ஸ்டெடியா எனர்ஜி கிடைக்கும், அடிக்கடி பசி எடுக்காது. அருமை. இந்த தவறான கருத்துக்கள் உடைஞ்சதுல நிறைய பேருக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம ஏன் விரதம் இருக்கணுங்கிற காரணங்களை பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமாவது. எடை குறையிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி வேற என்ன நன்மைகள் இருக்கு? ஆமா, எடை இழப்புக்கு வருவோம். இது ஏன் வெறும் கம்மியா சாப்பிடு, நிறைய உடற்பயிற்சி செய்ங்கிற முறையை விட சிலருக்கு நல்லா வேலை செய்யுதுன்னா இது ஹார்மோன் லெவல்ல வேலை செய்யுது. குறிப்பா இன்சுலின் எதிர்ப்பை குறைக்குது. வெறும் கேலரிய குறைக்கிற டயட்ல வர்ற ஒரு பிரச்சனை உடம்போட மெட்டபாலிசம் வேகம் குறைஞ்சிடுறது. ஆனா இந்த இடைப்பட்ட விரதம் அதை தடுக்கவோ குறைக்கவோ உதவுதுன்னு தெரியுது. இந்த பிக்கஸ்ட் லூசர் ஷோல கூட பார்த்திருக்கோம் இல்லையா? எடை குறைப்பாங்க, ஆனா மெட்டபாலிசம் குறைஞ்சு மறுபடியும் எடை ஏறிடும்னா. கரெக்ட். விரதம் அதை தவிர்க்க உதவுது. அப்புறம் growth ஹார்மோன் அதிகமாகிறது மாதிரி நல்ல ஹார்மோன் மாற்றங்களும் நடக்குது. சொல்லப்போனா இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி, அதாவது எடை குறைப்பு அறுவை சிகிச்சை செய்யும் போது கிடைக்கிற சில நல்ல விளைவுகள் விரதத்தால கிடைக்கிற ஹார்மோன் மாற்றங்கள் மாதிரியே இருக்கு. ஆனா இது ஆபத்து இல்லாம, செலவு இல்லாம. அடுத்ததா டைப் 2 டயபிட்டிஸ். இதை சரி பண்றதுல விரதத்தோட பங்கு. டாக்டர் ஃபங்கோட அனுபவம், அவரோட பேஷண்ட்ஸ் கதையெல்லாம் கேட்கும்போது ரொம்ப நம்பிக்கை வருது. பல வருஷமா சுகர் இருந்து இன்சுலின் போட்டாலும் கண்ட்ரோல் ஆகாதவங்க கூட டாக்டர் கூட சேர்ந்து விரதம் இருந்து சுகர் கண்ட்ரோல் ஆகி மருந்தை குறைச்சிருக்காங்க, நிறுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இது எப்படின்னா, டைப் 2 டயபிட்டிஸோட அடிப்படை பிரச்சனையே உடம்புல அதிக சர்க்கரையும் அதை சமாளிக்க அதிக இன்சுலினும் இருக்கிறது தான். விரதம் சாப்பாடை தவிர்க்கிறது மூலமா இது ரெண்டையும் நேரடியா குறைக்குது. இது நோயோட மூல காரணத்துக்கே குறிவைக்குது. வழக்கமான மருந்துகள் பெரும்பாலும் ரத்த சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணும். ஆனா அந்த இன்சுலின் எதிர்ப்பு அதிக சர்க்கரை பிரச்சனையை சரி செய்யாது. சில சமயம் இன்சுலின் மாதிரி மருந்து மறைமுகமா பிரச்சனையை அதிகமாக்க கூட செய்யலாம். ஆனா மறுபடியும் சொல்றேன், சர்க்கரைக்கு மருந்து எடுக்கிறவங்க கண்டிப்பா அவங்க டாக்டரை கேட்டு அவரோட கைடன்ஸோட தான் இதை முயற்சி பண்ணணும். மருந்து அளவை கவனமா மாத்தணும். அது உயிருக்கே முக்கியம். சரி, மூளை செயல்பாடு, வயசாவதை தடுக்கிறது, இதுக்கெல்லாம் விரதத்தால ஏதோ நன்மை உண்டா? நிச்சயமா.
யோசிச்சு பாருங்க, நம்ம முன்னோர்கள் பசியோட இருக்கும்போது தானே சாப்பாட தேடணும். அப்போ அவங்க மூளை ஷார்ப்பா இருந்திருக்கணும். அதனால தான் நிறைய பேர் விரதம் இருக்கும்போது மனசு தெளிவா இருக்குன்னு சொல்றாங்க. சயின்டிஃபிக்கா பார்த்தா விரதம் BDNFன்னு ஒரு புரோட்டீன் உற்பத்தியை அதிகமாக்குதுன்னு ஆய்வு காட்டுது. இது மூளை செல்களுக்கு உரம் மாதிரி. புது செல் வளர, இருக்கிற செல்ல பாதுகாக்க, ஞாபக சக்திக்கு இது முக்கியம். அல்சைமர், பார்க்கின்சன் மாதிரி நோய்கள் வராம தடுக்க கூட இது உதவலான்னு சொல்றாங்க. இன்னொன்னு ஆட்டோஃபாஜி. ஆட்டோஃபாஜி. ஆமா, கிரேக்க மொழியில தன்னைத்தானே உண்ணுதல்னு அர்த்தம். இது செல்லோட உள் சுத்திகரிப்பு மாதிரி. செல்லுக்குள்ள இருக்கிற பழைய டேமேஜ் ஆன பகுதிகளை உடைச்சு ரீசைக்கிள் பண்ணி தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். விரதம் குறிப்பா 24 மணி நேரத்துக்கு மேல இருக்கும்போது இந்த ஆட்டோஃபேஜிய தூண்டுது. இது வயசாகிறத தாமதப்படுத்த, செல்களை ஆரோக்கியமா வைக்க, நிறைய நோய்களை தடுக்க உதவுன்னு நம்பப்படுது. கேட்கவே ரொம்ப சக்தி வாய்ந்ததா தெரியுது. இதய ஆரோக்கியம் பத்தி என்ன? கொழுப்பு, கொலஸ்ட்ரால் பத்தி நிறைய குழப்பம் இருக்கு. விரதம் எப்படி இதுக்கு உதவுது? ஆமா, சாப்பாட்டுல இருக்கிற கொழுப்பு, ரத்த கொலஸ்ட்ரால் பத்தின புரிதல் மாறிட்டே வருது. ஆனா விரதம் இதய ஆரோக்கியத்தோட சில முக்கியமான குறிகாட்டிகளை, அதாவது மார்க்கர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு ஆதாரம் இருக்கு. குறிப்பா ரத்தத்துல இருக்கிற ட்ரைகிளிசரைட்ஸ் அளவை குறைக்க விரதம் உதவுது. அதிக ட்ரைகிளிசரைட்ஸ் இதய நோயோட தொடர்புடையது. இது குறையறது நல்லது. இது மறைமுகமா கெட்ட LDL கொலஸ்ட்ரால் அளவையும் குறைக்க உதவலாம். மொத்தத்துல இது இதயத்துக்கு நல்லது. நன்மைகள் நல்லா புரியுது. ம். இப்போ பிராக்டிக்கல் விஷயங்களுக்கு வருவோம். எப்படி விரதம் இருக்கிறது? நிறைய வழிகள் இருக்குன்னு தெரியுது. ஜிம்மி மூரோவோட அனுபவம் இதுல சுவாரஸ்யமா இருக்கு. அவரு ஆரம்பத்துல சந்தேகப்பட்டிருக்காரு. பசி, அப்புறம் அதிகமா சாப்பிடுறதுன்னு கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனா விடாம முயற்சி பண்ணி கீட்டோசிஸ் நிலைக்கு வந்த பிறகு ரொம்ப ஈஸியா நார்மலா மாறிடுச்சுன்னு சொல்றாரு. அப்புறம் பிளான் பண்ணாம தானாவே விரதம் இருந்திருக்காரு. எனர்ஜி அதிகமா இருந்துச்சு. ஒரு மாதிரி பரவசமா ஃபீல் பண்ணாரு. எப்பவும் சாப்பாட்டை பத்தியே நினைக்காம இருக்கிறது பெரிய விடுதலைன்னு சொல்றாரு. ஆமா, இதுல நிறைய ஷெட்யூல்ஸ் இருக்கு. உங்க வாழ்க்கை முறைக்கு ஏத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். சில பொதுவான முறைகள் சொல்றேன். 12 மணி நேர விரதம். இது ரொம்ப ஈஸி. நைட் சாப்பாட்டுக்கும் காலை சாப்பாட்டுக்கும் 12 மணி நேரம் கேப். 16-8 முறை. இதுதான் இப்ப ரொம்ப பாப்புலர் இல்லையா? ஆமா, நிறைய பேர் இதான் பண்றாங்க. டெய்லி 14 மணி நேர விரதம், 8 மணி நேரத்துக்குள்ள சாப்பிடுறது. மதியம் 12ல இருந்து நைட் 8 மணி வரைக்கும் மாதிரி. 24 மணி நேர விரதம். வாரத்துல 1-2 நாள் ஒருவேளை சாப்பாட்டுல இருந்து அடுத்த நாள் அதே வேளை வரைக்கும். 36 மணி நேர விரதம். ஒரு முழு நாள் சாப்பிடாம இருக்கிறது. இது இன்சுலின் குறைக்க ரொம்ப பவர்ஃபுல். 5.2 டயட். வாரத்துல 5 நாள் நார்மலா சாப்பிட்டு 2 நாள் ரொம்ப கம்மியா கேலரி 500 to 600 எடுக்கிறது. மாற்று நாள் விரதம். ஒரு நாள் சாப்பாடு, ஒரு நாள் விரதம் அல்லது ரொம்ப கம்மி கேலரி. நீட்டிக்கப்பட்ட விரதம். 36 மணி நேரத்துக்கு மேல பல நாள் இருக்கிறது. இது கண்டிப்பா டாக்டர் கைடன்ஸோட பண்ணணும். விரதத்துல இருக்கும்போது கேலரி இல்லாத தண்ணி மாதிரி விஷயங்கள் குடிக்கலாம். தண்ணி, பால் சர்க்கரை இல்லாத டீ, காஃபி, வீட்ல செஞ்ச எலும்பு சூப்பு, கொஞ்சமா உப்பு சேர்த்து, காய்கறி சூப், இதெல்லாம் ஓகே. ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் வேண்டாம். இதுல பசிய சமாளிக்கிறது தான் பெரிய சவால்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஜிம்மி மூர் சொல்ற மாதிரி இது பெரும்பாலும் பழக்கத்தினால வர்ற பசியா? அதுல உண்மை இருக்கு. பசிங்கிறது அப்படி கண்டினியூஸா ஏறிட்டே போகாது. அலை மாதிரி வரும் போகும். கிரெலின் ஒரு ஹார்மோன் இருக்கு. அது நாம சாப்பிடுற நேரத்துல அதிகமாகி அப்புறம் குறைஞ்சிரும். சொல்லப்போனா நீண்ட விரதத்துல முதல் 2 நாளுக்கு அப்புறம் இந்த கிரெலின் குறைய ஆரம்பிக்குதுன்னு கூட ஆய்வு இருக்கு. பசிய உணர்றதுல பழக்கம் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. மதியம் 1 மணிக்கு சாப்பிட்டு பழகிட்டா அந்த டைம்ல பசிக்கும். இது சமாளிக்க தண்ணி, டீ, காஃபி குடிக்கலாம். கவனத்தை வேற பக்கம் திருப்பலாம். வேலையில பிஸியா இருக்கலாம். அந்த பசியால வரும்போது அது கொஞ்ச நேரம்தான் இருக்கும்னு நினைச்சுக்கணும். கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சா அது போயிடும். ஓகே. வெற்றிகரமா விரதம் இருக்க வேற என்ன டிப்ஸ் இருக்கு? சில முக்கியமான விஷயங்கள். ரொம்ப கண்டிப்பா இருக்க வேண்டாம். ஒரு ஃபங்க்ஷன், பார்ட்டினா அன்னிக்கு விட்டுட்டு அடுத்த நாள் தொடரலாம். உங்க வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கோங்க. ஆமா, அது முக்கியம். விரதம் முடிச்சதும் ஒரேடியா சாப்பிடாம நிதானமா வழக்கமான அளவு சத்தான உணவை சாப்பிடுங்க. சாப்பிடுற நேரத்துல நல்ல புரதம், ஆரோக்கிய கொழுப்பு, காய்கறிகள்னு சத்தான முழு உணவுகளா சாப்பிடுங்க. பதப்படுத்தினதை தவிருங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. உடம்பு பழக கொஞ்சம் டைம் ஆகும். போக போக ஈஸி ஆயிடும். ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு.
ஆனா யார் யார் விரதம் இருக்கவே கூடாது அல்லது ரொம்ப கவனமா இருக்கணும்? ஆமா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். விரதம் எல்லாருக்கும் இல்ல. கண்டிப்பா தவிர்க்க வேண்டியவங்க ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்க, BMI 18.5க்கு கீழ, ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள், பால் கொடுக்கிற தாய்மார்கள், 18 வயசுக்கு கீழ இருக்கிற குழந்தைங்க. ஏன்னா அவங்க வளர்ச்சிக்கு தொடர்ச்சியா சத்து தேவை. சரி. அப்புறம் டாக்டரோட ஆலோசனை கண்டிப்பா தேவைப்படுறவங்க, கீழ்வாதம், கவுட் இருக்கிறவங்க, சர்க்கரை வியாதி குறிப்பா மருந்து எடுக்கிறவங்க, பிபி அல்லது வேற நோய்க்கு மருந்து எடுக்கிறவங்க, நெஞ்செரிச்சல், வயிற்றுப்புண் மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க. பெண்களை பத்தி? பெண்கள் கர்ப்பம், பாலூட்டுதல் தவிர மத்த நேரத்துல விரதம் இருக்கலாம். ஆண்களுக்கு கிடைக்கிற மாதிரி நன்மைகளும் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா சில சமயம் பீரியட்ஸ்ல மாற்றம் வரலாம். அப்படி இருந்தா டாக்டர் கிட்ட பேசணும். நிச்சயமா நிச்சயமா, இது ரொம்ப தெளிவா இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்ததை தொகுத்து சொன்னா, விரதம்ங்கிறது ஒரு தண்டனையோ குறையோ இல்ல, அது நம்ம உடம்போட இயற்கையான சக்தி வாய்ந்த ஒரு நிலை. இது வெறும் கெலோரிகளை குறைக்கிறது மட்டும் இல்லாம இன்சுலின், ஆட்டோஃபேஜி, ஹார்மோன்னு ஆழமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு கருவி. இந்த தகவல்களை கேட்ட பிறகு இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஒருவேளை இது நீங்க முயற்சி பண்ணி பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். இங்க முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது, ஆரோக்கியம்ங்கிறது வெறும் கலோரி கணக்கு இல்ல, ஹார்மோன்களோட பங்கு, குறிப்பா இன்சுலின் பங்கு முக்கியங்கிறது தான். அந்த ஏன் புரிஞ்சிட்டா விரதம் மாதிரி விஷயங்களோட லாஜிக் புரியும். உங்க உடல்நிலை, குறிக்கோளுக்கு ஏத்த மாதிரி சரியான முறைய தேர்ந்தெடுக்கிறதும், தேவைப்பட்டா குறிப்பா நோய் இருந்தா மருந்து எடுத்தா டாக்டரோட வழிகாட்டல் பெறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். இறுதியா இந்த ஆதாரங்கள் அடிப்படையில உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி. நாம இப்போ பேசின உடல்நல நன்மைகளை தாண்டி பழங்காலத்துல பல கலாச்சாரங்கள்ல சொன்ன மாதிரி அப்பப்போ சாப்பாடை தவிர்க்கிறதுல ஏதாவது மனரீதியான அல்லது ஆன்மீக நன்மைகள் இருக்குமா? ஒருவேளை இந்த காலத்துல இந்த பழைய பழக்கத்தை மறுபடியும் கொண்டு வரது, சாப்பாடோடையும் இந்த கன்சியூமர் கலாச்சாரத்தோடையும் நமக்கு இருக்கிற உறவை நாம எதிர்பார்க்காத வழியில மாத்துமா? இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.